இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம். சிஸ்மியா சவுத் இந்தியன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அசோசியேஷன் அப்படின்னு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப கிராண்டாக அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதில் நாங்கள் கலந்துருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னை கிரீன் பார்க் வடபழனி ஹோட்டலில் தான் இருக்கோம். ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணோம். எல்லாமே செம்மையாக ஃபன் பண்ணாங்க. அது இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள மேல் கொண்டு வரணும், அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும், அவங்களும் மற்றவங்க மாதிரி நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட். அது ரொம்ப சூப்பராக பண்றாங்க. இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். அது இல்லாம இதுல வந்து மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஸ்மியானால எங்களுக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து கிடைச்சிருக்காங்க. சிஸ்மியாக்கு வந்து ரொம்ப நன்றி. சென்னை வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்காக கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரும் மேலும் வளர்றதுக்கு நல்ல வாய்ப்பாகவும் கிடைக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் சிஸ்மியா. ஹாய் நல்ல தலைவர் தலைவி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில தான், அதாவது அந்த கிரீன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேற எதுவுமே கிடையாது. அந்த சிஸ்டம் எப்படி வேற லெவலில் இருந்துச்சு. வேற லெவல் செமையா இருந்துச்சு. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு செமையா இருந்துச்சு. எப்படி ஆர்கனைஸ் பண்ணாலும் பார்த்தோம். ஆனால் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்திருக்காங்க. இவங்க அவங்க அப்படின்லாம் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்திருக்காங்க. டாப்பஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி அப்கமிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கு. இது ஒரு கனெக்ட் அண்ட் கொலாபரேட் மாதிரியும் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேர்த்த தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் லைக் சிஸ்மியா அண்ட் அந்த டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்போ வளர்றவங்களை வளர்த்தி விடுறதுக்கும் வளர்ந்தவங்களை வெளியே காமிக்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே சிஸ்மியா ஜாயின் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். சிஸ்மியாவில் வந்து நாங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இவங்க எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே வந்து பார்த்தப்போ நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒன்றா ஜாயிண்டாக வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்தால் இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து வச்சது டான்ஸ் ஆடினதுலாம் அதெல்லாம் காலேஜ் லைஃப்பில் தான் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ ஒன்று கூட வச்சு காலேஜ் மாதிரியே அந்த ஃபீல் இருந்தது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருந்தாங்க. தேங்க்யூ. இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து சிஸ்மியாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்புன்னு கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். ஹாய், என்னோட பேர் அஜய். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அஜய் டி க்ரூஸ். இப்போ வந்து நான் சிஸ்மா ஈவெண்ட்டில் இருக்கேன். ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சிஸ்மியாவுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வச்ச மாதிரி இருக்கு. நாங்கள் ஒரு ஃபேர்வெல்க்கு వந்த மாதிரி இருக்கு జాలియా. నేనేమి కాకినాడ చిన్నోండి. మేమైతే ఆంధ్ర నుంచి కాకినాడ నుంచి అయితే వచ్చాము. ముందుగా సిస్మియా వాళ్ళందరికీ థ్యాంక్ యూ. మై నేమ్ ఇస్ వెంకట్. ఐఎమ్ ఫ్రమ్ జ్ఞానం. చాలా ఆనందంగా ఉంది. మమ్మల్ని అంత దూరం నుంచి చెన్నై అయితే ఇన్వైట్ చేయడం, మా పేజ్ని కూడా గుర్తించి మాకైతే చాలా హ్యాపీగా ఉంది. మన సిస్మా వారికి అయితే చాలా చాలా ధన్యవాదాలు చెప్పాలి. అలాగే మాకు ఎంత చక్కటి అవకాశాలు కలిగినందుకు వీరందరికీ చాలా ధన్యవాదాలు.